இப்போ நம்ம +2 முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம யோசிப்போம். உடனே நம்ம வந்து வேலைக்கு போகணும்னு நம்ம நினைப்போம். உடனே வேலையும் கிடைக்கணும். அதுக்கப்புறம் வந்து சுயமா தொழில் பண்ணணும். என்டர்பிரனர் ஆகணும் நம்ம வந்து நினைப்போம். அதுக்கு தகுந்த ஒரு படிப்பு இருக்கு. அந்த படிப்பு பத்தி உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் சொல்ல போறோம். அதுதான் பாக்குறப்ப வந்து பிவிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. வெட்டினரி நீங்க படிச்சிட்டீங்கன்னா நம்ம தனியார நம்ம வந்து ஒரு என்டர்பிரனரா ஆயிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தனியா பெட் கிளினிக் வச்சுக்கலாம். இல்ல வந்து வேற ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் போய்க்கலாம். இல்ல எக்ஸாம்பிள் வந்து பாக்குறப்ப வந்து சிக்கன், சுகுணா சிக்கன், வெட்கோப் சிக்கன், அந்த மாதிரி லைன்லயும் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும். இந்தியா லெவல்லயும் நமக்கு ஜாப் கிடைக்குது. அப்ராட் லெவலையும் நம்ம வந்து ஜாப் போய்க்கலாம். இதே கவர்மெண்ட் ஜாப்னு பாக்குறப்ப வந்து ஈஸியா நம்ம வந்து ஒரு வில்லேஜ் லெவல்ல போஸ்டிங் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆவின்ல போஸ்டிங் போடுவாங்க. தென் லாஸ்டா பாக்குறப்ப வந்து ஒவ்வொரு ஃபாரஸ்ட் ரேஞ்சிலையும் நம்ம வந்து வெட்டினரி போஸ்டிங் போடுவாங்க. இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து உடனே இப்போ வந்து படிக்கிறோம். ஒரு எக்ஸாம் வந்து இப்போ வந்து வெட்டினரி வந்து 4 வருஷம் படிப்பு, 1 வருஷம் இன்டர்ன்ஷிப், 5 வருஷம் முடிச்சிட்டோம். முடிச்சதையும் உடனே நம்ம வேலைக்கு போக நினைக்கிறேன் பாக்குறப்ப வந்து வெட்டினரி சூஸ் பண்ணுங்க. நம்ம வந்து தனியார் வேலைக்கும் போய்க்கலாம், என்டர்பிரனரா ஆயிக்கலாம், கவர்மெண்ட் ஜாபுக்கும் போய்க்கலாம். இப்போ நிறைய வேலை வாய்ப்பு நமக்கு வந்து அதிகமா இருக்கு. வெட்டினரியில நமக்கு வந்து அதிகமா இருக்கு. நல்லா நீங்க பாருங்க, வெட்டினரி படிச்சிட்டீங்கன்னாவே நீங்க உங்களோட லைஃப் வந்து செட்டில்டு. ஏன்னா வெட்டினரி காலேஜ் பாக்குறப்ப வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்ல இருக்கு, பிரைவேட்ல இருக்கு, பார்த்துருப்பீங்க. அதே கவர்மெண்ட்ல பாக்குறப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து 7 காலேஜஸ் இருக்கு. 7 காலேஜ் மொத்தமே பாக்குறப்ப வந்து 660 சீட்ஸ் இருக்கு. இதை எப்படின்னா வந்து 85% பாக்குறப்ப வந்து +2 மார்க் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் +2 வந்து ஒரு 195 அண்ட் எபோ கட் ஆஃப் மார்க் இருந்துச்சுன்னா கிடைக்கும். இதே 15% பாக்குறப்ப வந்து ஆல் இண்டியா கோட்டா, நீட் மார்க் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. அந்த மார்க் எப்படின்னா ஒரு 550 மார்க் நீட் மார்க் இருந்துச்சுன்னா அந்த 15% நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜ் நம்ம வந்து போய்க்கலாம். இது கவர்மெண்டோட ஸ்டேட்டஸ். இதே வந்து மார்க் கம்மியாயிருச்சு, நான் படிக்க முடியாதோ அப்படின்னு வந்து நீங்க ஃபீல் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா பிரைவேட் காலேஜ் நமக்கு வந்து பாக்குறப்ப வந்து ஒரு 4-5 ஸ்டேட்ல நமக்கு வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான் இருக்கு, டெல்லிக்கு பக்கத்துல ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஒடிசாவில் இருக்கு. இந்த மாதிரி வந்து பிரைவேட் வெட்டினரி காலேஜஸ் இருக்கு. இதுல என்ன நம்ம நாம்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து 50% பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் இதுல வந்து பாக்குறப்ப வந்து 50% தான் நமக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் நம்ம வந்து அட்டன் பண்ணியிருந்தா போதும், பாஸ் ஃபெயில் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, நம்ம வந்து சீட் வாங்கிக்கலாம். அங்கேயே ஒரு பெரிய சீட்ஸ் கிடையாது. மொத்தமே பாக்குறப்ப ஒவ்வொரு காலேஜுக்கும் 80 சீட் இருக்கும். அதுல 50% பாக்குறப்ப வந்து கவர்மெண்ட் கோட்டா, 50% பாக்குறப்ப வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. அந்த 50% கவர்மெண்ட் கோட்டா அந்த ஸ்டேட்டே ஃபில் பண்ணிக்குவாங்க. மீதி 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா பாத்தீங்களா, 80ல ஒரு 40 சீட் வச்சுக்காங்க. 40 சீட்டுக்குள்ள வந்து பாக்குறப்ப வந்து நம்ம 29 மாநிலம் இருக்கு. அந்த 29 மாநிலம் இந்த 40 சீட்டுக்கு நம்ம வந்து போட்டி போடணும். அதனால எவ்வளவு குயிக்கா நீங்க வந்து வெட்டினரி அட்மிஷன் வேணாலும் நீங்க குயிக்கா பண்ணிக்கங்க. டிலே பண்ணீங்கன்னா நமக்கு வந்து சீட்ஸ் கிடைக்காது, வெட்டினரி டாக்டர் ஆக முடியாது.